தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசு நலத்திட்டங்கள், முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் வட்டார கல்வி அலுவலகத்தை ஆய்வு செய்ய உயர் அதிகாரிகளை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த அலுவலகங்களை ஆய்வு செய்ய உயர் அதிகாரிகளை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் அறிக்கை எப்பொழுது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி, வணக்கம். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 14 வகையான இலவச பொருட்கள் வழங்கப்படுகிறது. காலை சிற்றுண்டி உணவு திட்டம், அதே போல எண்ணும் எழுத்தும் திட்டம், இப்படி பலவிதமான திட்டங்கள் அரசு சார்பில் மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றது. அப்படி செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்கள் உண்மையிலேயே முறையாக மாணவர்களை சென்று சேர்கிறதா அல்லது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்வதற்காக 30 உயர் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். IAS அதிகாரிகள், இயக்குநர்கள், அதே போல இணை இயக்குநர்கள் என 30 பேர் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறைந்தது மாதத்தில் ஒரு முறையாவது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகள், அதே போல மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய அலுவலகங்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அந்த கோப்புகளை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களையும் சென்று நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது காலை சிற்றுண்டி திட்டம் சரியாக வருகின்றதா, அது மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கின்றதா, அதே போல இலவச பொருட்கள், புத்தகங்கள், பை உள்ளிட்ட பலவிதமான பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் அவை சரியான முறையில் கிடைக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பின் அது எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளவு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்பதையெல்லாம் முறையாக ஆய்வு செய்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.